டி டிராவலர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எதுக்கு நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா, நம்ம சேனலுக்காக ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்கியிருக்கோம். கடைசியாக நம்மளோட ஊட்டி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதிலே சொல்லியிருப்பேன், நம்மளோட கேமரா வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சர்வீஸும் கொடுத்தும் ஒர்க் ஆகவே இல்லை, லாஸ்ட்டில் சர்வீஸே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, அதனால தான் புது கேமரா வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். அதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடச்சிச்சு. மறுபடியும் ஒரு இஎம்ஐ போட்டு அடுத்த கேமரா வாங்கியாச்சு. நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா GoPro Hero 9. அதுவே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4-5 வருஷமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய வீடியோ அதில் தான் எடுத்தோம், நிறைய யூஸ் பண்ணோம், ரஃப் அண்ட் டஃபாக ரொம்ப யூஸ் பண்ணிட்டோம். உண்மையாகவே அது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நானும் GoPro Hero 9 வாங்குறதுக்கு தான் பிளான் பண்ணி ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தேன். அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல். Hero 10 தான் கிடச்சிச்சு. அதுக்கு மேலே தான் அப்கிரேட் ஆகிடுச்சு. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ முடிச்சுட்டு சொல்கிறேன். இதுதான் அதோட பாக்ஸ். இதில் தான் நம்ம GoPro Hero 10 இருக்குது. இது கூட என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, போயா வயர்லெஸ் மைக் ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம GoPro பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர் கிட்டு ஒன்று, அதுக்கப்புறம் இது கூட அடிஷ்னலாக ஒரு பேட்ரி ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் இது ஹெல்மெட்டில் GoPro மவுண்ட் பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் இன்னொரு பைக்கில் மவுண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் ஸ்க்ரீனு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஐட்டமெல்லாம் வாங்கியிருக்கோம். ஓகே, இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாமா? இதோட அன்பாக்சிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சுற்றும் போதும் சரி, கூட இருக்கும்போதும் சரி, பயங்கரமாக நம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருப்போம். வீட்டில் இருக்கிறத விட இல்லை ஒரு ஆஃபீஸில் இருக்கிறத விட நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்துட்டாலே எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்போம். கஷ்டமோ இல்லை சந்தோஷமோ எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்ற தான் சேர்ந்து சுற்றிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு இதில் தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேமரா வாங்குறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்து என்னென்ன கேமரா வாங்கணும்னு கொடுத்ததே நம்மளோட ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறமும் அந்த GoPro வாங்கி முடிச்சு கொண்டு வந்துட்டு இவ்வளோ தூரம் நம்ம கூட நிறைய பயணம் பண்ணது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். இப்போயும் இந்த GoPro Hero 10 வாங்க ஆர்டர் போட்டு அடுத்த நாளைக்கு வந்துருச்சு. ஒரு சந்தோஷம். அதுலேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த அன்பாக்சிங் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபன்னியாக வந்து இந்த அன்பாக்சிங் நடந்துச்சு. அந்த அன்பாக்சிங் தான் உங்களுக்கு காட்டலான்னு தான் ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். நீங்கள் அந்த அன்பாக்சிங் பார்த்துட்டு வாங்க, இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது அது இல்ல என்ன பேசலாம்? லேய் எங்கள பாக்கறா அங்க பாக்குறா. இல்லை சத்தியமே இருக்கு. எனக்கு தமிழ் டேய் பேசுடா. லேய் பேசி போடா. நீங்க நாங்க கேக்குறோம். கேக்குது போல சொல்லு. அங்க போற கேமரா போறா. அந்த மூணுல எந்த கேமரா தெரியுமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? தெரியாது. அது மாதிரி தான் நம்ம லைஃப். பேசி சொல்லு. எங்கள பாக்கறா. இப்ப இப்ப பாத்தீங்கன்னா GoPro 10 பத்தி வந்து எங்களுடைய நண்பன் முத்து பண்ணி பேசுவோம். பேசு. எடு. ஆல்ரெடி பிரிச்சதுனால உங்களுக்கு டக்குன்னு பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா. இருக்குதா? என்ன பண்றது? பார்த்து சொல்றியா? பார்த்து சொல்றேன். இது வந்து நான் வச்சுக்கிறேன். சொல்லு. உனக்கு சப்போர்ட்டுக்கு வச்சேன்டா. சரி சொல்லு. நீ தாண்டா சொல்லணும். நீ தாண்டா ரிவ்யூ பண்ண போறப்ப. என்ன? சரி சொல்லு. இதுல என்ன இருக்குன்னு சொல்லு. சரி, அது மட்டும் சொல்லு. என்னென்ன பொருள் இருக்குன்னு மட்டும் சொல்லு. ஓகே, ரெடி ஸ்டார்ட். இப்போ வந்து நம்ம GoPro 10 வாங்கியிருக்கோம். நம்ம மாப்பிள்ளை வந்து வாங்கி ரிவ்யூ பண்ணுவார். சொல்லு. சரி. அங்க பாரு, அந்த மொபைல பாரு, அது கேமரா இல்ல. மொபைல் பார்த்துட்டேன். என்ன மொபைல்? அது ஓப்போ இன்னொன்னு எடுத்து காமிடு. முருகா, எனக்கு எப்படியாவது இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்து காட்டணும். முருகா, எப்படியாவது காமிங்க. சொல்ல என் மனசுக்குள்ள எல்லாத்தையும் நான் நினைச்சு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ வர சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். சத்தம் வச்சு ஃபர்ஸ்ட் முருகா, அவ்வளோ எப்படியாவது கிளச்சிருக்க. முருகன் வர மாட்டார். சொல்லு. அது என்ன சொல்லு. அது என்னன்னு சொல்லிட்டு வை. அங்க பார்த்து எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல. எதுக்குலாம் கொடுத்துருக்க? இது என்ன பேப்பர்? அதான் சொல்லுடா. என்ன பேப்பர்? சத்தியமா தெரியல. சரி. சார்ஜரு.
ஃபர்ஸ்ட்னு சொல்லு. நீட்டா சொல்லு. நீ முட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சு டைம் ஆயிட்டே இல்லை இருக்கு. இது எதுக்கு எடுத்து போகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஏய் 3:30 பஸ்ரா. ஆமா. ஆமாடா. வரு. இல்லை வச்சுக்கலாம். நாங்கள் தண்ணி கூட வந்துருக்கலாம் அதுக்கு. பாவம் சொல்லி போய் இல்லைன்னா பழம் பார்த்துக்கோ. நமக்கு தேவையில்லை, நான் அப்புறம் சொல்லிட்டேன். சரி ஓகே அப்புறம் சொல்லு அப்புறம். சார்ஜரு, டேட்டா கேபிள், பேட்ரி, இது நம்ம ஹெல்மெட்டில் மாட்டுறது, இது ஒரு ஸ்டாண்டு, வச்சுக்க. இதே நம்மளோட கேமரா. என்ன மாடலு? ஏய் பிக்கி போறாடா. கோப்ரா கேமரா. கோப்ரா இதுக்குள்ள இருக்குது அது சொல்லல. இது என்ன கண்டா தெரியல. இதுக்குள்ள மாட்டுறது, இதில் மாட்டுறது இல்லை, பாஸ்கார்டு. இது எப்படி சேஃப்டி? இது சேஃப்டிக்கு நல்லா இருக்கா? இது வந்து கொடுத்த ஸ்டேட். ஆமாம், நல்லா இருக்கு. ஆமாம், இது ஓப்பரா கேமராவோட பாக்ஸ். ஓப்போவை OnePlus GoPro 3 மிக்ஸ் பண்ணிட்டா. கேமரா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கார்த்தியா தரவு வாங்குறதுக்கு சத்தியமா சொல்றேன். ஏய் கரெக்டா ப்ராப்பரா பேசுறா. சத்தியமா வராது. என்னடா சரி சரி டென்ஷன் ஆகுது. சரி ஆன் பண்ணி பாரு. ஆன் பண்ணி பாரு. ஓபன் பண்ணு. அது திருப்பி பாரு. வெற்றியா? ஏய் அந்த இப்படி வச்சிடுறா கேமராக்கு. கேமரா முன்னாடி பாக்க. அப்படி வச்சு இப்படி பார்த்தா ஆமா அப்படி இருந்து இப்படி இருந்தாரு. இது எப்படி எடுக்கலாம்? உங்ககிட்ட இருக்கா முன்னாடி? தெரியல நான் ஹெல்ப் பண்றேன். பண்றேன். ஏங்க சட்ட உலகம் எடுக்க வரீங்களா கேமராவை? இல்லை இது எப்படி? ஏய் டிஸ்ப்ளே எடுக்கலாம். ஸ்மூத் எடுறான். பயப்படாது. இப்போ நல்லா இருக்கேடா. எனக்கு அந்த இதில் பார்க்க எதுடா எட்ரா வர மாட்டேது. ஆனால் கண்டிப்பாக நல்லா இருக்கும்டா போட்டி. எப்படி என்ன நல்லா இருக்கு கேமரா? ஏன்டா என் கையால் ஓப்பன் பண்ணுறேன் 2025க்கு. சூப்பரா. உன் கையால் ஓப்பன் பண்ணால் 2025க்கு நல்லா இருக்கும். நல்லா இருப்போம். 12 நிமிஷம் இல்லை வீடியோ எடுத்துகிட்டு இருந்து காய்ச்சதா வரும் மேடம் பண்ணி. ஆமாடா. சொல்லு. என்ன அதை விட சிறுசாக இருக்குது? இங்கே இருக்கு வரு. தெரியுது, எடுக்க மாட்றாங்க. அப்படி காட்டு டிஸ்பிளே காட்டு. கொட்டியா பார்த்துக்க கேமரா. ஓப்போ ஓப்போவா? கோப்ரோ. இது விட சிறுசா இருக்குமா தெரியுது எனக்கு. என்னமோ டவுட்டா இருக்கு. இல்லைடா. ஆமாம், அதே ஏன் அப்படி வைக்க கூடாதா? குட்டி பயத்தை காட்டாத. புதுசு வாங்கியிருக்கேன் இப்போத்த. இந்த கணம் இது கம்மியாக இருக்குது, இது கணம் கூடுதலாக இருக்குது. தெரியுதா? ஏன்னா 9 இது 10. ஆமாண்டா. இதுதான்டா கட்டு. 9 10 தான்டா. என்னடா சொல்லக்கூட விட மாட்டேன். எனக்கு அந்த பேட்டரி ஆகாதுல்ல? ஆகாது. இது ஆகாது. வேண்டாம்டாலே இந்த பேட்டரியில் ஒன்று சார்ஜ் போட முடியல. ஏற்கனவே போயிடுச்சு தண்ணியில் வந்து. டெம்பர் வந்து ஒட்டி டெம்பர் கிளாஸ் வாங்கலையா? இன்னும் வரல. இல்லை, அது எப்படி அதுக்கு செல்லது? சொல்லு. ஓப்போ என்ன பண்ற? பார்த்தேன் எப்படி இருக்கு கேமரா? நல்லா நல்லா இருக்குமா? இருக்கு. இது என்ன பண்றது? என்ன பண்ணுறதுன்னா இதை வச்சு என்ன பண்றது? சார்ஜ் எல்லாமே வச்சுக்கோங்க. சார்ஜ் இருந்துச்சா நம்ம இதில் 9ல புதுசு வாங்கும்போது? எனக்கும் ஞாபகம் இல்லைப்பா. கொட்டிய புதுசு வாங்கினா சார்ஜ் இருக்காது. அது மாதிரி இது செல்லு. அதே மாதிரி கேமரா தெரியாது. பெரிய செல்லில் சார்ஜ் இருக்காது. இல்லடா. வாங்கி இருந்தா சார்ஜ் போடணும். ஏய் அதெல்லாம் அந்த காலம் இப்ப அப்படி கிடையாது. நம்மளே சார்ஜ் வரும். நம்ம யூஸ் பண்ணி போட்டா போதும். அப்ப எதுக்கு மாறிடுச்சு இதெல்லாம். ரொம்ப பேசுறாங்க கத்திய சொல்லி வச்சுக்கா.
ஆமாம் ஒரு ஓப்போ சரி சொல்லிட்டு எடுத்து அப்போ 9 ஓப்போ ஓப்போ 10 இல்லை இதுக்கு இது கொடுத்துருப்பாங்களா இது ஒரு துணி மாதிரி இல்லை அது விற்கிறது இல்லையா அப்போ துணி எதுக்கு இல்லை பேர் என்னமோ சொல்லுவாங்க சார்ஜரா சார்ஜர் போடு இந்த போட்டுருவோம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. கண்டிப்பாக எதுவுமே பாத்தியா? சரி ஃபோனு சார்ஜ் போடுறேன். என்ன தெரியுதா ஏய் என்ன சொல்கிறேன் ஏய் இல்லை ஒரு ஃபேன் வந்து தெரியுது வச்சு ஏய் என்னடா இது வந்து சுத்துது என்னடா பட் எப்படி இருந்துச்சு கேமரா? சூப்பராக இருந்துச்சுடா ஆ நல்லா இருந்துச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? நானே மாப்பிள்ளை வாங்கிட்டு கேமரா நான் பாருங்க. கேமரா ஆஃப் பண்ணிட்டு நினச்சி பேசிட்டு இருக்கேன். என்னதை தெரியுது டேய் ஆ என்ன தெரியுது இருக்க? சார்ஜர் போடு கேமராவுக்கு. இந்த இதுக்கு ஒரு சார்ஜர் போட்டுருக்கேன். 22 நிமிஷம் ஓடிது. என்ன மக்களே, அந்த வீடியோ பார்த்தீங்களா? ஃபன்னியாக இருந்துச்சா? நல்ல ஜாலியாக அன்றைக்கி வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அவங்க ஒரே ஒரு நாள் தான் வந்தாங்க, வந்து இருந்தாங்க. கேமரா வந்துச்சு, பார்த்தோம். ஜஸ்ட் ஃபன்னியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட அந்த அன்பாக்சிங் முடிஞ்சிச்சு. ஓகே மக்களே, இதுதான் நம்ம வாங்கின பொருட்கள். இதிலிருந்து நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ வந்து குவாலிட்டியாக கொடுக்குறதுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியும் அவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியும். கண்டென்ட்டும் கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில். நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் நிறைய இடங்களெல்லாம் இருக்குது. அடுத்தது நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நம்மளோட வேலையவும். கண்டிப்பாக வீடியோ வரும். எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.